வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி ஃபார் கமிஷன் ஏஜென்ட். அபவுட் 20 lakhs ஃபார் கன்ஃபியூஷன். யாருக்குன்னா ஏஜென்ட்டுக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். மெயினா கமிஷன் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனோட இன்கம் கொண்டு வந்து அவங்களோட ரிட்டனை ஃபைல் பண்ணுவாங்க, அல்லது கமிஷன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனா கிளைண்ட்ஸோட அமௌண்ட்டும் சேர்த்து உள்ள வர்றங்காட்டி ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க கண்டிப்பா ஜிஎஸ்டிஆர்சி எடுக்கணுமா அல்லது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா அப்படிங்கிற பதிவை நம்ம இப்போ பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர காரியம் உங்களுக்கு புரியும். ஏஜென்ட்ஸ்க்கு இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏஜென்ட்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் ஏஜென்ட், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், டிராவல் ஏஜென்ட், இந்த மாதிரி புரோக்கரேஜ் ரிசீவ் பண்றவங்க இவங்க எல்லாருமே கமிஷனா ஏஜென்ட்டா கன்சிடர் ஆவாங்க. இந்த ஏஜென்ட்டா இருக்கிறவங்க ரிட்டர்ன் கண்டிப்பா ஃபைல் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிளைண்டோட இன்கமும் சேர்ந்து வரும். அதனால எப்படி நம்ம இதைய டீல் பண்றது, எப்படி ஐடிக்கு தெரியுது இது என்னோட கிளைண்டோட அமௌண்ட் உள்ள வந்தது, இது என்னோட அமௌண்ட் தான் எப்படின்னு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். ஜிஎஸ்டி நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 20 லட்சம் ரூபாய் கிராஸ் ஆயிருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கமிஷன் அமௌண்ட்டும் கிளைண்டோட அமௌண்ட்டும் உங்க கையில கொடுத்துருக்காரு. அந்த அமௌண்ட், அதாவது கையில கொடுத்துருக்காருன்னா உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஜிபே மூலமா, நெஃப்ட் மூலமா அல்லது செக் மூலமா கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த அமௌண்ட் உள்ள வந்துருச்சுன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்சி எடுக்க வைப்பாங்க, ரெண்டாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வைப்பாங்க, மூணாவது டாக்ஸ் கட்ட வைப்பாங்க. இது ஆக்சுவலா இது நம்மளுடைய நேச்சர் ஆஃப் பிசினஸ்க்கு எதிராகவே இருக்கும். ஆனா நம்ம இதை ஒரு ஃபைல் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருப்போம். அதனால கவனமா கேளுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க கண்டிப்பா ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வராம இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்ல போறேன். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன், ஆனா நோட்டீஸ் வந்துருச்சு, இன்கம் டாக்ஸ்ல வந்து நோட்டீஸ் வந்துருச்சு. இது எப்படின்னா என்னோட தரப்புல இருந்து நான் நிரூபிக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம லைன் பை லைனா பார்க்க போறோம். அதனால வீடியோவை தள்ளி விடாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஜென்ட்டா இருக்கிற நீங்க கண்டிப்பா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆமா, ஏன்னா நீங்க உங்க கமிஷன் இன்கம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மினிமமா 3% இருந்து ஒரு 10% வரைக்கும் அல்லது 16% வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னோட இன்கம் இவ்வளவுதான், அதாவது 5% தான் அல்லது 3% தான் அல்லது 10% தான் அல்லது 16% தான் அப்படி என்கிற ஒரு நினைவூட்டல அல்லது அதுதான் என்னுடைய இன்கம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டிக்ளேர் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்றது மூலமா தான். இந்த சப்போஸ் இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை நம்ம ஃபைல் பண்ணாம விட்டுட்டோம், ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கவர்மெண்டே சொல்லுது 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே நமக்கு இன்கத்துக்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய நெசசிட்டியும் இல்லை. ஏன்னா எனக்கு எப்படி கணக்கு போட்டாலும் 12 லட்சம் ரூபாய் வரமாட்டேது அப்படிங்கிற ஒரு குத்து மதிப்பா கணக்கு பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நிரூபிக்க வேண்டிய இடம் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுனால மாத்திரம் தான். அதனால ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. எப்படி ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுனால நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 5% கமிஷன் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த வேலை செய்யறதுக்கு உங்க கிளைண்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அக்கௌண்ட்ல அவரோட பணத்தை போட்டு வச்சிருவாரு. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து அந்த ஒர்க் பண்ணி கொடுத்து நீங்க கமிஷனை ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ஒவ்வொரு கிளைண்ட்டும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை செய்யும் போது உங்க அக்கௌண்ட்ல பண வரவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அத்தனையுமே கிளைண்டோட இன்கம் பிளஸ் உங்க கமிஷன் இன்கம் சேர்ந்துதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா முழுக்க முழுக்க இது உங்களை சார்ந்ததே கிடையாது. இது அத்தனையும் மேக்சிமம் அமௌண்ட் கிளைண்டோட அமௌண்ட். இது நீங்க டிராவல் ஏஜென்ட்டா இருக்கலாம், அல்லது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்கலாம், அல்லது புரோக்கரேஜ் கமிஷன் ரிசீவ் பண்ற ஏதாவது ஒரு ஏஜென்ட்டா இருந்தா அந்த ஏஜென்ட்ஸ்க்கு
கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட் அத்தனையுமே உங்க அமௌண்ட் தான் சொல்லிட்டு இன்கம் டேக்ஸோ ஜிஎஸ்டியோ கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த ரெக்கார்டுமே இல்லை, அவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்கார்ட் பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் ரிசீவ் ஆயிடுச்சு மிஸ்டர் எக்ஸுக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்டியில இருந்து ஆர்சி எடுக்க வைப்பாங்க, டாக்ஸ் கட்ட வைப்பாங்க. ஆனா இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க கமிஷன் அமௌண்ட் நீங்க எக்ஸாம்பிள் ஒரு 60 லட்சம் ரூபாய் தான் ரிசீவ் பண்ணிருக்கீங்க அல்லது 1 கோடி தான் உங்க கிளைண்டோட அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் எக்ஸாம்பிள் ஒரு 3% இருக்குதா அப்படின்னா அதுக்கான இன்கம் தான் நம்ம காமிக்க வேண்டியதா இருக்கும். இதை நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிளைண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருவாங்க. இந்த அமௌண்ட் டெபாசிட் பண்றது மூலமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட் ஃபர்ஸ்ட் உள்ள வந்துருச்சு. அந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம கமிஷன் எடுத்துக்கிறோம். அதாவது கமிஷன் ஏஜென்ட் கமிஷனை எடுத்துக்கிறாரு, இன்க்ளூடிங் கமிஷனா இருக்கும். அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்து அவரு ஃபர்தரா அந்த கிளைண்ட்டுக்கு பதிலா இவர் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. இதனால இது இவருடைய இன்கமா, அதாவது கமிஷன் ஏஜென்ட்டோட இன்கமா கன்சிடர் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க அதாவது மேக்சிமம் 90% அமௌண்ட் அல்லது 75% அமௌண்ட் கிளைண்டோட தான் இருக்கும். ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்க கிளைண்ட் உங்களுக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் லிமிட் கடக்கும்போது எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் ரூபாய் அல்லது 20 லட்சம் ரூபாய் அல்லது 50 லட்சம் ரூபாய் ஒரே ஷாட்ல அமௌண்ட் அனுப்பும்போது இது ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மிஸ்டர் எக்ஸ் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, அது இத்தனை லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல இதைய டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு பேரு ஸ்பெசிஃபைடு ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படிம்பாங்க, அதாவது எஸ்எஃப்டி. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்கம் டேக்ஸ்ல தெரிய வரும் உங்க அமௌண்ட் இவ்வளவு டெபாசிட் ஆயிருக்குன்னு. இது முழுக்க உங்க அமௌண்ட் கிடையாது, உங்க கிளைண்டோட அமௌண்ட். நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களை ஒரு ஏஜென்ட்டை ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வைப்பாங்க, ஆர்சி எடுக்க வைப்பாங்க, டாக்ஸ் கட்ட வைப்பாங்க. ஆனா அது உங்க அமௌண்ட் கிடையாது. அப்ப இந்த அவேர்னஸ் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மேல உங்களுக்கு தெளிவுபடுத்துற, அது உங்க அமௌண்ட் கிடையாது, உங்க கிளைண்டோட அமௌண்ட். அதை நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, அதுல ரெப்ரசன்ட் பண்றவங்க இருக்காங்க. அதனால சரியான நபரிடம் உங்க அக்கௌண்ட்ஸை கொடுத்து ரிட்டர்ன் இதுதான் என்னுடைய கமிஷன் அமௌண்ட், இதுதான் என்னுடைய கிளைண்டோட அமௌண்ட் சொல்லி நீங்க டிக்ளேர் பண்ணும்போது அந்த நோட்டீஸுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு தைரியமா இருக்கலாம், தலை நிமிர்ந்து வேலை செய்ய முடியும். ஆனா அன்னெசரியா ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்கிறதோ அல்லது ரிட்டர்ன் ஃபைல் பண்றதோ டாக்ஸ் கட்டுறதோ சூழ்நிலைக்கு தள்ளப்படாம இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. கடைசி பாயிண்ட், அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன் ஆனா இன்கம் டேக்ஸ்ல இருந்து நோட்டீஸ் வந்துருது. இதை எப்படின்னா நிரூபிக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அதாவது நீங்க ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா ஒரு பெரிய பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து எடுத்து நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரிக்கு பதில் சொல்ல முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணிக்கலாம், ரெண்டாவது இன்வாய்ஸ் பேஸ் பண்ணிக்கலாம், மூணாவது அந்த கிளைண்டோட லெஜரை பேஸ் பண்ணிக்கலாம், நாலாவது பேங்க் அக்கௌண்ட்ல வரவு வந்ததை பேஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். நான் இதை வச்சுதான் என்னோட இன்கம் டேக்ஸை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கேன். அது எப்படி கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் வந்திருக்கு, ரெசிப்ட் ஆயிருக்கு, டெபாசிட் ஆயிருக்கு. ஆனா நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது 3 லட்சம் தான் ஃபைல் பண்ணிருக்கீங்க அல்லது 5 லட்சம் தான் ஃபைல் பண்ணிருக்கீங்க அல்லது டாக்ஸ் கட்டாம ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு என்ன வழி பண்ணிருக்கீங்களோ அதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கான்ட்ராவர்சியை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸோட பாயிண்ட்ல அந்த 1 கோடி ரூபாய் வரவை இன்கமா கன்சிடர் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஆனா நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது 4 லட்சம் ரூபாய் அல்லது 5 லட்சம் ரூபாய், ஏன்னா அதுதான் உங்களுடைய கமிஷனா இருக்கலாம். அந்த கமிஷனை நான் இவ்வளவுதான் ஃபைல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க கிட்ட எடுத்து பேச முடியும். இந்த லெஜர், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கிறது மூலமா அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணா நீங்க அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த இடத்துல இருந்து நீங்க விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். வேறொரு காணொலியில நாம சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.